டொய்லெட்டுக்கு எல்லாம் போற எல்லாம் வந்து மறு வெட்டி சாமான் போய் உள்ள டொய்லெட்டுக்குள்ள இறையிலாது. கல்யாணம் அது வரை நான் பாக்குறேன். அம்மாக்களும் பெருசா கதை வச்சிருந்தேன். இதால எப்படியுமே கலப்பு ஏறினதானா இல்ல கலப்பு அன்றாட சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஆடுகள் மாடுகள் கொடுத்தா அதை பராமரிச்சு கண்டு போட்டு அதில் பாலை கறந்து ஒரு அளவுக்கு நான் உளுந்ததே அவர் 9 வருஷத்துக்கு கிடக்காரு. ஒரு நான் தான் பாக்குறேன். அவங்க கொஞ்ச நாள் கூடிய அந்த மத பிரச்சனை இன பிரச்சனை எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. இதை பாருங்க. அப்ப நம்முடைய இஸ்லாம் சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் நம்மளோட ஆட்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்காங்க. அதே மாதிரி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் இந்த களுவாஞ்சிக்குடி பற்றுப்பு தொகுதின்னு சொல்லுவாங்க. பற்றுப்புக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து படுவாங்கரை என்றும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி வந்து எழுவாங்கரை என்றும். அந்த வகையில் படுவாங்கரை சைடில் வந்து காக்காச்சிவட்டை அப்படிங்கிறத தான் வந்திருக்கின்றோம். காக்காச்சிவட்டை 37ஆம் கிராமம் கூலாவடி சொன்னாங்க. இந்த ஒரு ரோட் வந்து இதை வந்து பிரிக்குது. இந்த பக்கமாக வந்து கூலாவடி, அந்த பக்கம் காக்காச்சிவட்டை. பொதுவாகவே இப்போ காக்காச்சிவட்டைன்னு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த காக்காச்சிவட்டையில் இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன தொடர்பு கொண்டு பல மாதங்கள் 1 மாதங்களுக்கு கூட. அப்போ அந்த வகையில் வர முடியாத ஒரு சூழ்நிலை உடனே இப்போதான் வந்திருக்கின்றேன். இந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தவங்க விசாரிச்சதில். அதோட வந்து இந்த அண்ணா வந்து அறிமுகப்படுத்தினது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அங்கிள் தான். அப்போ அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அவங்க எங்களோட வந்திருக்காங்க. அந்த இடத்த போயிட்டு அவங்களோடையும் பேசப்போகிறோம், அந்த அண்ணாவோடையும் பேசப்போகிறோம். இந்த அண்ணாவுக்கு வந்து சாதாரண ஒரு பைக்கில் போய்கொண்டு இருக்கக்குள்ளாம வந்து இந்த பிரச்சனை நடந்தது. ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு வந்து இன்றைக்கு வந்து காலை இழந்து போயிருக்கார். இப்போ தற்போது வந்து அடுத்த கட்டமாக ஒரு வாழ்வாதார ஒரு தொழில் செய்யறதுக்காக வந்து நம்மகிட்ட வந்து உதவி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் இதை வந்து ஒரு உதவி கோர்ற வீடியோவாக தான் நான் எடுக்கப்படுறேன். அதோட நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குற உறவுகளும் அதோட வந்து உதவி செய்த சில உறவுகள் இருக்கீங்க. அந்த இதுகளும் வந்து குடுவடல்ல அதை நீ யோசிப்பீங்க என்னடா பாண்டு அப்போ இதை கொடுத்திக்கலாம் வேண்டு. ஏன்னா இதுக்கு முதல் கூடிய மலர்வண்ணன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம் பணம் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 25,000 வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டு மிகிதம் இருக்குது. அதை நாங்கள் அடுத்த கட்டம் 2-3 குடும்பங்களுக்கு செய்கிறதுக்காக பிரித்து அதெல்லாம் வந்து வச்சாச்சு. அதனால் இப்போ இவங்களுக்கு இந்த உதவியை தேவை. பணங்கள் வரக்குள்ள அந்த உதவி திட்டங்கள் வரக்குள்ள பிரித்து தானே செய்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ பார்க்க உறவுகள் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோ பகிருங்க நம்முடைய உறவுகளுக்கு, உதவி கிடைக்கக்கூடிய உறவுகளுக்கு. அதோட வந்து அடுத்தது முக்கியமான ஒரு விடயம், பழுகாமத்தில் நாம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், கிட்னி ஃபெயிலியர். அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசுகள் வந்து விகிதம் வந்து குறைவாக இருக்குது. ஆனால் பல அமைப்புகளூடாக வந்து நேரடியாக போய் அண்ணா சந்திச்சு காசுகள் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்களும் அண்மையில் வந்து நான் இப்போ பதிவேற்றுவேன். அப்போ அந்த வகையில் அவசரமான உதவி கோரல் 2-3 கேட்டிருக்குது. அதாவது கிட்னி ஃபெயிலியர் முக்கியமான உதவி. இந்த வீடியோ பார்க்குறவர்களும் கண்டிப்பாக வந்து கிட்னி ஃபெயிலியர் உதவி கிடைக்க கொஞ்சம் ஆதரவு வழங்க. இப்போ நாம் இந்த அண்ணாவை போய் சந்திக்கலாம். இதாம தான் அண்ணோட வீட்டை போகிறதுக்கான வழி. இந்த இடத்துல வந்து இந்த வீடியோ காட்டி நீங்கள் இப்போ சில உறவுகள் நேரடியாக உதவி செய்யக்கூடிய உறவுகளும் ஒருத்தவங்க நீங்கள் காட்டி கேட்டாலே எல்லாருமே வந்து காட்டுவாங்க. காக்காச்சோட்டைக்குள்ள இந்த ஒரு இடம். அண்ணாவோட வச்சுங்க இப்போ வேணும் இல்லை அவட தெரிவிக்கட்டுண்ணா. இல்லை தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அண்ணா வணக்கம். கால் வந்து நடக்கல என்ன காயம் மட்டும் தானே மடக்கையில இல்ல இது இதை வேணாம் கொஞ்சம் பேசிக்கொள்வோம். ஓகே வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேரு சொல்லுங்க. என் பேர் தினேஷ். இந்த இடம் வந்துன்னா இப்ப மட்டக்களப்பு மாவட்டம் காக்காச்சிவட்டைன்னு 37 37ஆம் கிராமம். 37 என்னன்னு சொன்னா பொதுவாக வந்து காக்காச்சிவட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு நடந்தன்னா இப்ப எவ்வளவு காலம்? 1 வருஷமும் 5 மாசம் ஆகுது. 5 மாசம் ஆகுது. இப்ப எப்படி நடந்தது இந்த பிரச்சனை? நாங்க பைக்ல வந்து மிஷின்காரன் வந்து கலப்பை அடிச்சு விட்டு அப்படி இதால உடைஞ்சி இதுல வந்து காயமாயி அவ்வளவு பழுதாயி வட்டி எடுத்து மர திரும்ப அவ்வளவு பிரைவேட்டா செஞ்சு 10 லட்சம் அதுக்கு செஞ்சதுக்கு இதுல இருந்து தோல் வெட்டி இதுக்கு போட்டிக்காங்க. பிரச்சனை இல்லையா? இதை போட்டவங்க இவ்வளவு எடுத்தவங்க இது இந்த இதுல இருந்து தான் பட்டி இதுல இருந்து இதுக்கு போட்டி
இப்ப உங்களுக்கு அது வந்து பிரச்சனை இல்லையாண்ணா? இப்ப பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னா நோவா எதுவும் இருக்குதா இப்பயும்? ஓ ஹம்பி இருக்குதானே உள்ளுக்குள்ள இப்பயும் ஓ இருக்கு. ஹம்பி இப்ப இருக்குது மத்த மடக்கையில கால்பு மடக்குறல்ல இப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இஞ்சால ஃபுல்லா அப்படி சப்போர்ட் ஆயிடுச்சு. நடக்கவே இயலாது, கால் வச்சு கீழே நிலத்துல ஊண்டி நடக்க இயலாது. அந்த ஒரு வருஷமாயும் அவங்க டாக்டர் மாதிரி சொல்லி தான் நடக்கலாண்டு இல்ல நடக்கலான்னு சொல்லல அவரு, அது இப்ப சுவர் பண்ணி சொல்ல இயலாது. இப்ப நீங்க அப்படின்னா குளிக்க போறதுன்னா மற்ற உங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு என்ன செய்றீங்க? இல்ல தண்ணி அள்ளி கொண்டு வருவான் குளிக்குது, டொய்லெட்டுக்கு போறோம் டமல் கட்டி காலம் கொஞ்ச காலமா அப்படி வீட்டுலாம் போனேன். மறைப்ப இந்த கொல்லுலாம் நடந்து போறோம். சரி, அதுக்கு முதல்ல நான் இந்த பிரச்சனை வந்து ஆக்சிடென்ட் நடக்க முதல்ல நீங்க என்ன தொழில் செஞ்சீங்க? கூலி வேலை தான். கூலி வேலை. அவள் திருமணம் ஆயிட்டுதா? ஓ பிள்ளைகள்? பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளை. அதோட நான் என்ன சொன்னா, உங்களை வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணா ஒரு அங்கிள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க வந்து பேசக்குள்ள உங்களோட பிரச்சனை எல்லாம் நிறைய சொன்னாங்க. உங்களுக்கு இருக்கிறதுக்கும் வீடு இல்லை, வளவு இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம். இப்ப நீங்க இந்த இருக்கிறது வந்து பாடுற வீடு, இது வந்து தங்கச்சி கொடுத்த வீட்டுலாம் ஆயிக்கணாங்க. அப்ப உங்களுக்கு வந்து வளவு இருக்கு? வளவு இருக்குது, வீடு இல்லை. வளவு இருக்கு, வீடு வளவு மட்டும் நீக்குவாங்க. சரி சரி சரி, ஓகே. நான் அதோட வந்து என்ன சொன்னா, இந்த வீடியோ வந்து எடுத்தேன்னா இப்போ நம்மளோட யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ எல்லாம் வந்து நாங்கள் பதிவிடுவோம். உங்களுக்கு இப்படியான உதவிகள் தேவை, பிரச்சனை இருக்கீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? இல்ல பிரச்சனை. என்னடா நாங்க அவங்களோட அனுமதியோட அணை கேட்டு செய்யறாங்க தெரியும் தானே, உதவி செய்ய போய் சில இதுகள் வரும். அப்ப அவங்களோட அனுமதியோட செய்யக்குள்ள பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா, இப்ப இந்த வீடியோ வந்து நிறைய உறவுகள் பார்ப்பாங்க, நம்முடைய புலம்பெயர்ந்த நாட்டுல உறவுகள் நிறைய பேர் உண்மையிலே பார்ப்பாங்க. இப்ப நீங்க அவங்ககிட்ட உதவி கேட்கணும்னு சொன்னா உங்களுக்கு இப்ப முக்கியமான அத்தியாவசியம் உதவி என்ன தேவை? இருக்கிறது தான் வீடு ஒன்று தான் இல்லாம வீடு வேணும். வீடு தான் பிரச்சனை. இருக்கிறது கூட சொந்த மாதிரி வீடு இல்லை, வளவு மட்டும் இருக்குது. மேலே இப்ப இந்த வீடியோல சொல்லிக் கொள்கின்றேன், வீடு ஒரு தேவை இருந்து உண்மையில ஒரு அத்தியாவசியம் வீடை வந்து கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா இப்போதைக்கு கண்ணன் அங்கிள் தான் இந்த வீடியோ நான் அவங்களுக்கு அனுப்பி விடுறேன். நாங்கள் நிறைய இடத்த வீடும் கொடுத்துருக்கோம்ண்ணா, கண்ணனுங்களோட வேற வேற எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. நாங்கள் அவங்களுக்கு அதை அனுப்புறோம். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதை செஞ்சு தரோம். அதை தாண்டி என்ன, இப்போ உங்களுக்கு வீடு ஒன்று இருந்தாலும் இப்போதைக்கு நீங்க ஒரு தொழில் ஒன்று உங்களுக்கு தேவை, நீங்க வாழ்வாதாரமா என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? ஒன்றும் செய்யல, சும்மா. அப்போ உங்களுக்கு அந்த அன்றாடமான செலவுகள் எல்லாம் அந்த 10,000 காசு தரது தான் செய்யற மாதிரி எல்லாம் பார்த்துக்கொள்றேன். ஊனமிட்ட காசு அதுலதான் மாசம் 10,000 வச்சுதான் சமாளிக்கீங்க? அம்மா பார்த்துக்கொள்றா எல்லாம். அது வந்து உங்களோட வைஃப் என்னன்னா? அக்கா அவடத்தையும் நின்று கொஞ்சம் பேசுறீங்களா? நாங்க வீடியோக்கு உங்களை எடுக்கல, நீ அவடத்தை இருந்து இந்த இதுல கொஞ்சம் பேசுங்களேன், சரியா? இந்த மைக்கு அப்படி வச்சு கொஞ்சம் கையில். சரி, ஓகே. நாங்க இப்ப பேச போறது அண்ணாவினுடைய மனைவியோட. இப்ப நாங்க எல்லாரையும் வீடியோல எடுக்கிறோம்ல, உங்களுக்கு தெரியும், ஒரு ஆதாரத்துக்காக வேண்டி அந்த ஒரு தேவையுடைய ஒரு ஆளை வந்து நான் காட்டிக் கொள்கின்றேன். அக்கா வணக்கம். அக்கா உங்களோட பேர் என்ன? துஷாயினி. ஓகே. இந்த அண்ணாவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து இப்ப நடந்தது இப்ப 1.5 வருஷம். அதுக்கு பிறகு இப்ப உங்களோட குடும்பத்தை பாக்குறது, உங்களோட வாழ்வாதாரம் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? எங்களோட மாமியார் மச்சான் மாதிரி கொஞ்சம் உதவி செய்யறாங்க, அவங்களும் கஷ்டம்தான். அடுத்த கட்டமா இப்ப உங்களுக்கு ஒன்று எதிர்பார்ப்பீங்க, அண்ணா வீடு கேட்கறாங்க, மற்ற உங்களுக்கு வந்து தொழில் நீங்க ஒன்றுமே ஒரு தொழிலும் இல்லை. நாங்களும் கஷ்டப்பட்டாகத்தான், நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைகள் தான். கல்யாணம் நான் அது வரை தான் பாக்குறேன். அம்மாக்களும் பெருசா கதை வச்சிடல, இல்லை. பார்த்து நீங்க உதவி செய்யணும். எங்கட கையிலையும் இல்லக்கா, இந்த வீடியோ பார்க்குறவர்கள் கையிலையும் தான் இருக்கு. எங்களை ஒரு முயற்சியை நாங்கள் பண்றோம், கண்டிப்பா கிடைக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணன் என்ற அந்த அண்ணாவுக்கு அனுப்புறேன். அவங்க வந்து எஸ்கேஎம் ஃபவுண்டேஷனோடாக நிறைய ஹெல்ப்கள் பண்ணி கொண்டு வராங்க. இப்படி முக்கியமா வந்து இப்படியான இப்போ டிசேபிள் ஆட்களுக்கு வந்து அவங்க முன்னுரிமை கொடுத்து வீடு கொடுக்குற எல்லாம் செய்யறாங்க. எங்களோட இப்போ கதைச்சி பார்க்குறோம், இந்த மாதிரி என்று தெரியாது. இல்லைன்னு சொன்னா ஏதாவது தொழிலுக்கு தான் ஏதாவது சின்ன உதவி ஒன்று செய்யணும். தொழில்னு சொன்னா நீங்க என்ன தொழில் செய்வீங்க? அவர் செய்யக்கூடிய தொழில் தான் என்னென்றால் அவங்க அவர் தான் என்ன செய்யணும், நம்மளுக்கும் கிடக்கணும். அவர் செய்யக்கூடிய அளவு தொழில் உண்டு.
தொழில்ண்டா இந்த இடத்துல என்னக்கா செய்யலாம்? இப்ப உங்களோட வீடு வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்குது. இப்ப கடை ரோட்டோரம் சொன்னா ஒரு சின்ன கடை என்ன வச்சு என்ன செய்யலாம், அதுவும் செய்ய முடியாது. மாடு சாமான் ஏதாச்சும் பாக்கலாமா? இருந்தாலும் பராமரிக்கலாம் தானே. மாடுகள் டாக்குமெண்ட்டி கட்டி அதுல வர பாலை கலந்து பண்ணையில போட்டு அப்படி ஒரு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அவருதான் நடக்க இல்லாட்டியும் கட்டுவாங்க தானே. கடன்றது உள்ளுக்கு கடை எவ்வளத்தை போட்டு ஜனம் வராது. ஒரு சோட்டு சைட்டுகள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அந்த இடத்துல இடமும் கொடுக்க மாட்டுது. இப்ப ஜனம் நம்பாய் மாட்டுதுகள். எந்த வளவில் வருதுன்ற கூடன்றாலும் நம்பிக்கை இல்லை. நீங்க வாங்கல அங்கிள். இவங்க வந்து இந்த அங்கிள் வந்து எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தினு நீங்க இருங்க எங்கள்கிட்ட. சரி, வணக்கம் அங்கிள். வணக்கம் வணக்கம். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இவங்களை இந்த அண்ணா வந்து அறிமுகப்படுத்தினீங்க. இப்ப நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு ஆள், இப்ப உங்களுக்கு தான் தெரியும் இவங்களோட சிச்சுவேஷன் என்ன மாதிரி. இவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்? இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க இவங்களோட நிலைமை என்னமா இப்ப போய்கொண்டு நிலைமை? இவங்களை வச்சு பாதுகாக்கிறவ அம்மா இவர் தங்கச்சி மாதிரி தான் அவரை பாதுகாத்து கொண்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கவும் இல்லை. இங்க கடை போடுறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் இல்லை, இந்த இடம் இல்லை தானே. அதால நீங்க எதுவும் ஆடுகள் மாடுகள் கொடுத்தா அதை பராமரிச்சு கண்டு போட்டு அதில் பாலை கறந்து ஓரளவுக்கு வளர்ச்சடைகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. மற்றும்படி இதுகளுக்கு வேற வீடெல்லாம் இப்போ எங்கே வருவாங்க? கஷ்டமான டைம் தானே. வீடு இருந்தாலும் எங்கே வேண்டானா இருக்கலாம், ஆனால் அதை பராமரித்து சாப்பிட்றதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு வேணுமே. அதால நீங்க ஒரு நல்ல ஒரு வழியை பார்த்து 2 மாடு வாங்கி கொடுத்தாலும் அதை வச்சு அவர் பராமரிச்சு வாழுவாரு. மாடு வாங்கி கொடுத்தாலும் அண்ணா ஒண்ணு செய்யல, அவ செஞ்சு இதை பராமரிப்பாவுதானே. நீங்க செய்வீங்களா? பாப்பீங்களா? பார்க்கத்தானே நீ அவரு பிள்ளைய சொல்றீங்க பிறகு வாங்கிட்டு பிறகு இல்ல அது நம்ம வரண்டி தானே, நாங்க கிட்ட இருக்கோம் தானே. இவங்க எதை வித்து சாப்பிட்டாலும் நான் அதுக்கு பதில் தருவோம் உங்களுக்கு. அப்படி இல்லை பராமரிச்சு பாலை கறந்து நம்மள பக்கத்துல நீ வருதப்பாடை விட்டுதான் பால் போடுறேன். அங்க போட்டு ஒரு 2000-3000 சம்பாதிச்சாலும் அதுகள குடும்ப வாழ்க்கை போய் திரிக்கும். இப்ப சின்ன ஒரு பாதுகாப்பு இல்லை, அதுகள் பாக்குதுகள் தான் தங்கச்சி மாதிரி இருந்து அவர கையிலயும் ஒரு பாதுகாப்பு வேணும் தானே முடியா. அதுக்காக நல்ல ஒரு வழியை காட்டி கொடுங்க, உங்களுக்கு கோடி கோடி புண்ணியம் கிடைக்கும். வேற அவரு செய்யற உதவி செய்யற ஆக்களுக்கும் பெரிய கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வழியை காட்டி கொடுங்க. அண்ணா ஒரு தரம் வந்து நீங்க இப்ப அன்றாடமா இப்ப நாங்க வர டைம்ல சரி, இப்ப நீங்க குளிக்கிறதுக்கு நீங்க அடுத்த மனங்களுக்கு உங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்க எழும்பி ஏதோ நடப்பீங்கன்னு கொஞ்சம் மணி நேரம் ட்ரை பண்ணி நடப்பீங்கன்னு அது மாதிரி ஒருக்கா இப்ப நடந்து தெரிஞ்சு காட்டுங்களேன்டா பாக்குற ஆக்களுக்கு கொஞ்சம் தெரியட்டும். சரி, ஒருக்கா நடந்து தெரிஞ்சு காட்டுங்களேண்ணா. சப்போர்ட் பிடிக்கணுமா? பிடிக்கதே இல்லையா? இல்ல இல்ல நாங்க பிடிக்கிறேன்டா. ஓகே, இப்ப அவங்க நம்ம இல்லாத டைம்ல இருந்து அதை செய்யுங்க. நான் சரி அதான் நான் பிடிக்கிறது ஓகே, அதான் எனக்கு ஓகே. அக்கா வந்து பக்கத்துல ஹெல்ப்புக்கு நிக்கிறவங்க விழுந்தாலும் வந்து அப்படியா? ஓகே சரி, ஓகே அப்படிமா. நண்டு அந்த காலரை காட்டுக்கணும் பிடிச்சது. இதால எப்படியுமே கலப்பு ஏறினதானா? இல்ல, கலப்பு அடிச்சு வெடிச்சது. கலப்பு அடிச்சு வெடிச்சு வெட்டி விடுது. வெட்டி விட எலும்பு நெருங்கி விடத்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும் கம்பி இருக்குது. இந்த கம்பி என்ன சொல்லிக்காங்க ஹாஸ்பிட்டல்ல? கம்பி இப்ப எடுக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன். ஏன்டா இன்னும் எலும்பு ஒட்டல, அதுல எலும்பு துண்டோட சேர்த்து எடுத்தது இப்ப கிட்ட இல்ல எடுத்துக்காங்க நடுவில். அது வந்து இப்ப பிடிக்கணுமா? அது இல்ல. சரி வைங்க. அம்மா தான் காப்பாத்திருக்கிறோம்.
ஆமா 10 லட்சம் எதுக்கு செஞ்சது? 10 லட்சம் அதெல்லாம் வந்து யாருண்ணா ஹெல்ப் பண்ணு? எல்லாம் வட்டிக்கு காசு வாங்கி வட்டி 10 லட்சம் ரூபாய்க்கு கூட செலவு அதுதான் வட்டி கட்டுது. பிரைவேட் ஆம்புலன்ஸ்லயா? பிரைவேட்டா தான் உதவி செஞ்சவங்க. அந்த அம்புலன்ஸுக்கு வந்து காசு எல்லாம் ஒண்ணும் இல்லாம சும்மா ஃப்ரீயா செஞ்சவங்க. அது வந்து முஸ்லீமாக்கு காத்தாங்குடி உண்டு, மற்றது அக்கரபத் 7 தரம் வந்து கொண்டு வைக்காங்க. சகல வண்டி சாமான இருக்கு எல்லாம். அது செஞ்ச செலவுகள் எல்லாத்துலயும். ஆமா வாங்க அப்படி வந்து கொஞ்சம் கதைங்களே, தம்பியை கொடுத்துட்டு வாங்களே. ஓமாமா வணக்கம். என்னன்னு சொன்னா இந்த படத்துக்கு வாங்க. ஓமாமா இப்ப என்ன நடந்தது? என் மகனுக்கு கால் உடஞ்சி நான் தான் எல்லா செலவழிச்சேன். வட்டி தான் காசு வண்டி செஞ்சு செலவழிச்சு நான் வச்சிருக்கேன் மிளகும். இப்போ எங்களையும் கொண்டு போய் நான் அந்த ஆட்டோ பிடிச்சிட்டு கொண்டு வரலாம். எல்லாம் என்னட்டு ஒன்றும் இல்லை, வட்டி தான் கட்ட வண்டி வளர்த்திருக்கேன். இப்ப உங்க அந்த கணவர் இறந்து எவ்வளவு ஆகும்? அவர் இருக்காரு. சாரி மன்னிச்சு கொள்ளுங்க. அவர் இருக்காரு. அவரு உழைக்கிறது தான் அவருக்கு செலவழிக்கிறேன். இப்ப அந்த கடன் வந்து எவ்வளவு கட்டி முடிஞ்சிருக்கு? கடன் வந்து ஒரு 3க்கு தான் கட்டிக்கேன். மக்கி அப்படி இருக்கு 7 லட்சம். 7 லட்சம் இருக்கு. அப்படி இருக்கு கட்டி தான் வண்டி கட்டி தாமலாவுக்கு வேற நான் உளுந்ததுண்டே அவர் 1.5 வருஷத்துக்கு கிடக்காரு. இப்போ ஒரு நான் தான் பாக்குறேன். இல்லை அவங்க டாக்கள் ஒருத்தரும் பாக்குறேன். இல்லை ஒன்றும் இல்லை. நான் தான் செய்யறேன் உதவியா என்னட்டானே செய்தா. அம்புலன்ஸ் வந்து சொன்னீங்க, என்ன நடந்தது? அம்புலாஞ்சில இப்படி எல்லாம் இல்லாது. அவரு தூக்கி தான் ஏற்றணும். ஓட்ட வழியெல்லாம் கொண்டு போயிடாது. அம்புலாஞ்சி வந்து தட்டி கொண்டு வந்து ஆக்கள் வந்து 4-5 பேர் ஏற்றி தான் அவரை கொண்டு போய் அப்படியே ஓட்ட உடக்கலாம் போட்டு மருந்து கட்டுற மரம் கொண்டு வந்து இறக்கி. அம்புலன்ஸ் எல்லாம் வந்து முஸ்லீம்கள் பார்த்தவங்க. அவங்க பார்த்தாங்க முஸ்லீமாக்கள். ஒரு ரூபாயும் கட்ட வேண்டல. இந்த வீடியோ பாக்குறார்கள் நிறைய பேருக்கு இது ஒரு முன்னுதாரணம். இப்ப சொன்னா இப்ப கொஞ்ச நாள் கூடிய அந்த மத பிரச்சனை இன பிரச்சனை எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. இதை பாருங்க. அப்ப நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் நம்மளோட ஆக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்காங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து இப்ப நம்முடைய ஒரு தமிழ் உறவுகள் செய்யற உதவிகளை வந்து நாங்களும் முஸ்லீம் உறவுகளுக்கு எல்லாம் வந்து நாங்க உதவி செய்து கொண்டிருக்கோம். அப்ப நம்மட நாட்டுல வந்து அனைவருமே வந்து நல்லிணக்கமா வாழ்றாங்க. ஆனா இந்த ஒரு முரண்பாடை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி சில நபர்களால இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்குது. அப்ப இதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. பாருங்க இப்படி எங்க வந்து மனிதாபிமானம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சரி ஓகேண்ணா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வேற ஏதாவது கதைக்கு விரும்புறீங்களா நீங்க? வேற என்ன, இப்படிதான் இந்த பிள்ளைற வாழ்க்கை தான். நீ பொம்பளை புள்ள உண்டு 1.5 வயசு ஆகுது. இப்ப அதுக்குரிய இனி நம்மளால ஒன்றும் செய்யலாதான். ஒரு வாழ்வாதாரம் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு தான் ஒன்றும் இல்லை. அது செஞ்சு ஏதாவது இனி நமக்கு தொழில் ஏதாவது செய்யற மாதிரி ஒரு உதவி ஒன்று செஞ்சுட்டாருமா கேட்டுக்கொள்றோம். மேல நீங்க குடும்ப தலைவன் அவரு மகளுக்கு அப்பா இருந்து யோசிக்கிறவையா வீடு ஒன்று தான் தேவை. வீடும் அன்றாட சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏதாவது உதவி செய்யணும். ஒரு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி டொய்லெட்டுக்கு எல்லாம் போற எல்லாம் வந்து மட்டு வெட்டி சாமான் போய் உள்ளுக்கு டொய்லெட்டுக்குள்ள வேற இல்லாது. எல்லாம் வெளியில உலக நாளும் கட்டிடலாம். அப்படி எல்லாம் பம்பதிரம் போனது. அப்படின்னா இப்ப உங்களுக்கு மனசுல கூட கட்டணும்னு சொன்னாலும் இப்ப நீங்க இப்ப நடந்துட்டு போற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டணும். மேலுக்கு படியில வச்சு ஏற இயலாது. படி வச்சு ஏற இயலாது. சும்மா அப்படியே உள்ள போறோம். இந்த நீங்க பிரிக்கிற வீட்டே மனசுல கூடமே இல்ல. இங்க இல்ல, அங்கதான் தங்கச்சி விட்டு அவ்வளவு தூரம் போகல. அதனால தான் போறது. சரி அண்ணா, ஓகே. கண்டிப்பா வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நாங்க நம்புறேன். ஒரு முக்கியமான தேவைன்றது எங்களுக்கு தெரியுது. வீடியோ கூட நம்முடைய உறவுகளுக்கும் தெரியும். அப்ப அவர் வந்து ஒரு அப்பாவா ஒரு குடும்பத்தினோட தலைவனா இருந்து யோசிக்கக்குள்ள ஒரு மகளுக்கு வீடு இருக்கிறதுக்கு ஒரு இல்லறம் வேணும் என்று யோசிக்கார். இன்னொரு ஆக்கள் வளவுக்குள்ள வீடுக்குள்ள இருக்கக்குள்ள உங்களுக்கு விலங்கு எப்படி இருக்கும். அதே மாதிரி அண்ணாவில வந்து இப்ப கூட தூரம் நடக்க இயலாது. ஏன்னா கூட தங்கச்சி வீடு வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த மலைசையோட வங்கால் இருக்குது. மலம் கழிக்கிறதுக்கு ஒரு வளவுக்குள்ளே வந்து வட்டி போற மாதிரி தான் இருக்கு சூழ்நிலை. அது மாதிரி தொழில் ஏற்பாடும் மூண்டையுமே வந்து நிச்சயமா வந்து ஒரு நபரால செய்ய முடியாது. அந்த வீடு தேவையை வந்து கண்ணனங்கள் அவங்ககிட்ட வந்து அனுப்புறேன். கண்ணனங்கள் பார்த்தா ஹெல்ப் பண்ணுங்க. அவட வந்து மலைசில கூட ஒரு தேவைதான்.
ஏனைய உறவுகள் ஒரு தொழில் ஏற்பாடை செய்யக்கூடிய செய்யுங்க. கண்டிப்பாக வந்து உங்களை உதவி செய்ய முடியலாட்டியும் உங்களோட உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து உதவி செய்ய சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உதவி கிடைக்காது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிண்ணா, அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா? சரி ஓகே. சரி அக்கா, நாங்கள் வாரம் போயிட்டு வர சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, நாங்கள் வந்து இப்போ தெரிவிச்சது மட்டும் தானே அக்கா, ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அடுத்து மாமி மச்சான் மாதிரிதான் எங்க அம்மா அப்பா சரி ஓகே உறவுகள், நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். இதை வந்து வரும் ஒரு வீடியோவை பார்க்காம ஒரு குடும்பத்தினுடைய ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்து உதவி கிடைக்க ஆதரவாங்க. இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும். பாய்.